தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய திரை விமர்சன நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போற திரைப்படம் ஜோரா கைத்தட்டுங்க. யோகி பாபு கதாநாயகனும் நடிக்க இந்த படத்துல பல புதுமுகங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இயக்குனர் வினேஷ் இந்த படத்தை இயக்கியிருக்கிறார். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, யோகி பாபு ஒரு மெஜிஷியனா வராரு. அவங்க அப்பாவோட லெகசியை அவர் பின்பற்றி அவர் பெரிய மெஜிஷியனா ஆகிறன்றதா அவரோட கனவா இருக்கு. இந்த கனவு நிறைவேறுதா இல்லையா, இதுல அவர் வர பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறாரு என்பதுதான் இந்த படத்தோட முழு கதையா இருக்கு. இந்த படத்தோட கதை எப்படி நகருதுன்னா, யோகி பாபு சின்ன சின்ன ஊர்ல மேஜிக் ஷோ நடத்துறாரு. அங்கே சில பிரச்சனைகள் வருது. அதனால அவர் மேஜிக் ஷோ ஃபுல்லா ஆகாம போயிருது. அவருக்கு கெட்ட பேர் தான் வருது. சரி, இது ஒரு புறம் இருக்கு. அவர் தங்கியிருக்க வீட்டு பக்கத்துல 3 பேர் இருக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு ஒரு மாதிரி போதையிலே இருக்கிறாங்க. அங்கங்க தகராறு பண்றாங்க. இவங்களுக்கும் அவருக்கும் ஏற்பட்ட பிரச்சனையில ஆள் வச்சு அவர் கையை வெட்டிடுறாங்க. இப்போ இதுக்கு அவர் ரிவெஞ்ச் எடுக்கணும். அதுக்கு பிறகு ரிவெஞ்ச் எடுக்கும்போது அதுல ஒருத்தன் ஒரு சின்ன பொண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செஞ்சிடறான். ஸோ இந்த மேட்டருக்கும் அவர் ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. இவர் எப்படி இது ரிவெஞ்ச் எடுக்கிறாரு, அவரோட மேஜிக் கலையை வச்சு அதை எப்படி அந்த ரிவெஞ்சை ஃபுல்ஃபில் பண்றாருன்றதுதான் படத்தோட கதை நகருது. இது போக அந்தந்த மேஜிக் காட்சிகள் பெரிதளவுல காட்டவில்லை. ஏன்னா இது ஒரு சின்ன பட்ஜெட் படம்னால பெரிதளவு அந்த பிரம்மாண்டங்கள் தெரியவில்லை. கதையில சில கதாபாத்திரங்கள் எதுவுமே ஒட்டாத மாதிரியே இருக்கு. ஒரு 3 கொலைகள், இந்த 3 கொலைகளையும் அவர் அந்த மேஜிக் பாணியில செய்யறாரு. இந்த பழைய படம் அந்த அபூர்வ சகோதரர் படங்களை எடுத்தோம்னா கமலஹாசன் இதே போலதான் அந்த மாதிரி செயல்களை செய்வார். கிட்டத்தட்ட அதே ஒரு காப்பி மாதிரியே தான் இருந்துச்சு. பட் ஆனா இந்த படம் ஒரு வேகமாகவும் கதை நகரல, ஸ்லோவா தான் நகருது. யோகி பாபு தான் கதையின் நாயனா இருந்தாலுமே அவர் அங்கங்க தான் தெரியறாரு. இப்படி பல சிக்கல்கள் இந்த படத்துல இருக்கு. இறுதியாக யோகி பாபு அந்த 3 பேரையும் கொன்றாரு. யோகி பாபு மேல எந்த கேஸும் ஃபைல் ஆகல. ஏன்னா அவர் அந்த மேஜிக் பாணியில செய்யறதுனால விட்னஸ் எதுவுமே பதிவாகலனால போலீஸ் அவர் மேல கேஸ் போடல. இதுக்கப்புறம் அங்கிருந்து அவர் தப்பித்து வேற ஊருக்கு செய்யறாரு. இது போக நடுவில் அவருக்கு ஒரு லவ் ட்ராக்லாம் இருக்கு. அதுவும் பெரிதளவுல ஒர்க் அவுட் ஆகல. அதிக அளவுல யோகி பாபு நகைச்சுவை கதாபாத்திரங்களும் ஒரு கேரக்டர் ரோலையும் பல படங்களும் நம்ம பார்த்துருந்தாலும் இந்த படத்துல ஒரு பெரிய அளவுல நம்ம மனதில் அவர் ஒட்டலைன்னே சொல்லலாம். இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தா ஜோரா கைத்தட்டுங்க அந்த அளவுக்கு நம்மளை கைத்தட்ட வைக்கலன்னே சொல்லலாம். மேலும் ஒரு திரை விமர்சன நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜா.